ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த செல்ஃபோன் பவுச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் 100% அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஸ்டிச் பேட்டர்னுக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சீட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபுல் பவுச்சுமே நான் பின்னியிருக்கேன். இது வந்து கலர் உள்ளன் யான் யூஸ் பண்ணி பண்ணாக்கா இது ரொம்ப பார்க்க நல்லா இருக்குன்றதுனால நான் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சிங்கிள் கலர் இருந்ததுன்னா அதையே கூட நீங்கள் போட்டு இந்த பவுச் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த செல்ஃபோன் பவுச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த பவுச்சுக்கு வந்து நான் 5 மில்லிமீட்டர் க்ரோஷே ஹுக் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து க்ரோஷோட பேசிக்ஸை வச்சு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றது தெரியும். ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நான் வந்து 10 செயின் வந்து போட்டிருக்கேன். இதை நம்ம ஃபோன் மேலே வச்சு பார்க்கலாம். இப்போ இங்கே ஆரம்பித்து இந்த இடத்தோட முடிஞ்சிடுது. இப்போ நம்ம பவுச் வந்து நான் பண்ண போகிறது வந்து என்னென்னா, ஒரு சர்க்கிளில் வந்து நான் அப்படியே பண்ணி இப்படியே கொண்டு வர போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் செயின்லேருந்து அப்படியே நான் ஒரு பவுச் மாதிரி கொண்டு வர போகிறேன். அதுக்கு எனக்கு சைடும் கவர் ஆகணும், இந்த ஃபோனோட சைடும் சேர்ந்து கவர் ஆகணும். அப்போ எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஒரு செயின் இந்த பக்கம் ஒரு செயின் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சைட்ஸும் கவர் ஆகிடும். இப்போ பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ரவுண்ட் 1க்கு வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் செயின் மேலே நம்ம ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேக்கு ஃபர்ஸ்ட்டு செயினை வந்து நம்ம விட்டுடணும். செகண்ட் செயின்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு செயின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நூல் இருக்கும், சென்டரில் ஒரு நூல் இருக்கும், கீழே ஒரு நூல் இருக்கும். நம்ம இப்போ வந்து இந்த பவுச் பண்ண போகிறது வந்து மேலே இருக்க நூல்லையும் கீழே இருக்கக்கூடிய நூல்லையும் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த செகண்ட் செயினில் நான் 3 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். இது 1 2 3. நான் வந்து ரவுண்ட் 1 வந்துட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த பேப்பர் கிளிப் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சேஃப்டி பின் கூட இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறப்போ எங்கே வந்து நம்ம கடைசி செயினை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிங்கிள் க்ரோஷே எல்லா இந்த செயினோடைய மேல் நூல் மேலே எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து கடைசி செயினுக்கு முன்னாடி செயின் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம 3 போட்டாச்சு, 4வது போடலாம். இப்போ கடைசி செயினில் வந்துட்டு அதே மாதிரி 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். 12 முடிஞ்சிடுச்சு. இது 13 13 14 15. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து டேர்ன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த இடத்துட்ட 3 போடவே அதுவே வந்து டேர்ன் பண்ணி அந்த செயினோடைய கீழ் நூல் பக்கத்துக்கு அதுவே வந்துருச்சு. இப்போ இந்த கீழ் நூல் தான் இருக்குது இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம திருப்பி சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்ட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
24 சிங்கிள் குரோஷே நம்ம போட்டிருக்கோம். இந்த கடைசி இதில் இருந்ததில் 3 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் நடுவில் இருந்த செயின்ஸ் மேல் கீழ் நூலில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். மொத்தம் 24 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ இந்த ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் கிளிப் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நூலை உள்ளே விட்டு எடுத்துட்டு அந்த கடைசி செயினில் இப்போ இந்த 2 லூப்பில் 2வது லூப்புக்குள்ளக்க ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். அப்போ நமக்கு ரவுண்ட் 1 வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு வேற கலர் நூல் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதனால இப்போ இந்த நூலை வந்து நான் கட் பண்ண போகிறேன். நூலை கொஞ்சம் கூட விட்டு கட் பண்ணிக்கோங்க. கடைசியில் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க நூல் எல்லாத்தையுமே நம்ம வந்து நூல் வச்சு ஊசி வச்சு தச்சிடலாம். இப்போ இந்த லூப்புக்குள்ளக்க நம்ம கட் பண்ண இந்த நூல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே விட்டு மேலே இழுத்து விட்டுடுங்க. உங்களுக்கு நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் வந்து ரவுண்ட் 2க்கு வந்துட்டு நான் இந்த கலர் நூலை வந்து ரவுண்ட் 1ஓட ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே தான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் நம்ம இந்த நூலை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஹூக் மேலே நூலை போட்டு அந்த ஸ்பேஸ் வழியாக உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நூல் வருது இல்லையா, இந்த நூல் இதை வந்து அந்த லூப்புக்குள்ளுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். இப்போ நமக்கு வந்து ஒரு செயின் மாதிரி இங்கே வந்து வந்துடுச்சு. அதை வந்து சின்னதாக்குறதுக்கு பின்னாடி தொங்குற இந்த நூலை வந்து கீழ்ப்பக்கமாக இழுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது டைட் ஆகிடும். இப்போ ரவுண்ட் 2 வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ரவுண்டு 2க்கு வந்துட்டு நம்ம சிங்கிள் குரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் தொடர்ச்சியாக பண்ணாமல் ஒன்று விட்டு ஒன்று வந்து சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அந்த விட்ட இடத்துல வந்து செயின் போட்டு நம்ம இந்த ரவுண்டை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நான் இப்போ எப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ இந்த நூல் ஜாயின் பண்ண இந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு சிங்கிள் குரோஷே வந்து போடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் 1ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே, இது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு, இது வந்து ரவுண்ட் 1ஓட 24th சிங்கிள் குரோஷே. இப்போ ரவுண்ட் 2ஓடைய நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் 1ஓடைய செகண்ட் சிங்கிள் குரோஷேயோட டாப் செயின்ல போட போறோம். செயின் 1 இந்த இடத்துல போடக்கூடாது, அதுக்கு தான் நம்ம செயின் 1 போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த செயினில் திருப்பி சிங்கிள் குரோஷே, செயின் 1 இந்த இடத்துக்கு போடக்கூடாது. இதுக்கு அடுத்ததில் செயின் 1 இந்த இடம் விட்டுட்டு இந்த இடத்துல சிங்கிள் குரோஷே, செயின் 1. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம செயின் 1 போட்டு நிறுத்தியிருக்கோம். இதுக்கப்புறம் ரவுண்ட் 1ஓட செயின்ஸ் எதுவும் நம்ம பின்னுறதுக்கு கிடையாது. ரவுண்ட் 2ஓட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 சிங்கிள் குரோஷேயும் அதுக்கு பக்கத்தில் ஒரு செயினும் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. மொத்தம் 12 சிங்கிள் குரோஷே, 12 செயின் வந்து நம்ம இந்த ரவுண்டு 2க்கு பின்னிருக்கோம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் பவுச் ஷேப்க்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம எப்படி இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 2 இப்போ நான் வந்து போட்டது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் குரோஷே ரவுண்ட் 2ங்கிறதுனால நான் இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ரவுண்ட் 2 வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். 2 லூப் வந்துருச்சு. செகண்ட் லூப்பில் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை விட்டு வெளியில் எடுத்துடணும். எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன் கலர்ஸை. உங்களுக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே கலர்லேயே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் ஸ்பேஸ் நடுவில் இருக்குது இல்லையா,
இதில் வந்து நம்ம ரவுண்ட் 3ல இப்போ நம்ம எப்படி பின்னிட்டு வந்தோமோ அதே மாதிரி ரவுண்ட் 3 வந்து பின்ன போகிறோம். ஆனால் அந்த சிங்கிள் க்ரோஷே எங்கே வரப்போகுதுன்னா, நம்ம செயின் 1 ஸ்பேஸ் நம்ம இந்த எல்லா இடத்துக்கு விட்டுருக்கோம் இல்லையா, சிங்கிள் க்ரோஷேக்கு நடுவில் ஒரு செயின் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த செயினில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். நான் இந்த நூல் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் ஹூக்கு விட்டுக்கோங்க. நூலை போட்டு இந்த ஸ்பேஸ் வழியாக உள்ளே எடுத்துக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளக்க தொடர்ச்சியாக வர நூலை உள்ளே விட்டு இதில் சிங்கிள் க்ரோஷே ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 சிங்கிள் க்ரோஷே. நம்ம இப்போ ஒரு ஸ்பேஸ் செயினோட ஸ்பேஸ் இருந்தது இல்லையா ரவுண்ட் 2ல், அந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே இருக்குது நமக்கு, அந்த இடத்துல நம்ம ஒரு செயின் விட்டுக்கணும். திருப்பி இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போது சிங்கிள் க்ரோஷே இருக்க இடத்த ஒரு செயின், ஸ்பேஸுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். எப்படின்னா ஸ்பேஸ் இருக்கிறத சிங்கிள் க்ரோஷே, இது சிங்கிள் க்ரோஷே இருக்கிறது செயின், இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பின்னிட்டு வர போகிறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கிறப்பையும் கரெக்டாக 24 தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த கடைசியாக நம்ம முடித்தோம் இல்லையா ரவுண்டு 2ஓடது, ரவுண்டு 2ஓட கடைசி சிங்கிள் க்ரோஷேக்கு நான் வந்துட்டேன். அதுக்காக ஒரு செயின் 1 வந்து ரவுண்ட் 3ல போட்டுட்டேன். இப்போ இந்த செயின் ரவுண்ட் 3ஓடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ரவுண்டுக்குமே நான் கலர்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ மாற்றாமல் இருந்தீங்கன்னா, இப்போ எப்படி நான் கலர் கலராக பின்னியிருக்கேன், உங்களுக்கு கலராக இல்லாமல் ஒரே கலர்ஸ்லேயே வரும். அதாவது இதே கலரே வந்து இந்த இடத்துக்கிட்டேயும் வரும். நான் அடுத்தது வந்து இப்போ வேறு கலர் வந்து போட போகிறேன். அது வந்து நான் இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கடைசி இது ரவுண்ட் 3. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செயினோட ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸோ என்னோட எல்லா ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் முன்னாடி ஸ்லிப் ஸ்டிச் இருக்கும், அடுத்த ரவுண்டில் இந்த சைடில் இருக்கும், இதுக்கு அடுத்த ரவுண்டில் இந்த இடத்துக்கிட்ட வரும். அது மாதிரி மாறி 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 போகும். இங்கே ஒரு தடவைனா இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவைனா அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட வர செயினில் போடுவேன். அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன் என்னோடய பொசிஷனை. நான் இப்போ வந்து 22வது ரவுண்டில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இருக்கேன். இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த நூலை கட் பண்ணக்கூடாது. செயின் 1 போட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் நம்ம இதுக்கு வந்து செயின் 1ன்னு விட்டுட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ செயின் 1 விட தேவையில்லை. இந்த சிங்கிள் க்ரோஷேயோடைய டாப் செயின் மேலேயே திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதுவும் வந்து 24 வரும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ரவுண்டோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் நான் ரைஸ் பண்ண ஒரு செயின் போட்டு ரைஸ் பண்ண இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து இதுதான். நான் அங்கே வந்து லாஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னுடைய ஃபோனுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ரைஸ் பண்ணி பின்னிருக்கேன். வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையுமே வந்து ஊசி வச்சு இப்போ தைக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஊசி வச்சு நம்ம தைச்சிடணும். நான் இப்போ வந்து செல்ஃபோன் பவுச்சுக்கு வந்துட்டு பின்னாடி இந்த லூப் மாதிரி 20 செயின்ஸ் போட்டு அதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன் என்னோடய பவுச் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த பட்டனும் இந்த செயின் லூப்ஸ் இது தைக்காமல்
நீங்க அப்படியே கூட இது நார்மலா கூட வச்சுக்கலாம். இது வந்து அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மேலும் மேலும் நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ.